வெல்கம் டு பயோதுளி 12th ஸ்டாண்டர்ட் பயோஸ்வாலஜி லெசன் 1. இந்த லெசன்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் என்சிஸ்மெண்ட். அதாவது இந்த என்சிஸ்மெண்ட்ங்கிறது யார் பண்றானா அமீபா பண்ணுது. சிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு உருண்டை வடிவத்துல. ஸோ அமீபாங்கிறது நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு ஷேப்லெஸ் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த ஷேப்லெஸ் ஆர்கானிசம் என்ன பண்ணுதுன்னா ஒரு சிஸ்ட் மாதிரி மாறிடுது. சிஸ்ட்ங்கிறது ரவுண்ட் ஷேப், ஓகேவா? இந்த மாதிரி மாறுறதா என்னன்னா என்சிஸ்மெண்ட். அமீபா வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும் அப்படின்னா மாய்ச்சரான கண்டிஷன் உள்ள பிளேஸ்ல தான் வசிக்கும். அதாவது அக்வாட்டிக் பிளேஸ்ல தான் அதிகமா இது இருக்கும். எதனால அமீபா வந்து அந்த சிஸ்ட் கண்டிஷனுக்கு போகுது அப்படின்னா தியரிய பாருங்க. டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அன்ஃபேவரான கண்டிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமீபா வந்து நீர்நிலைகள்ல இருக்கு. ஒருவேளை அந்த அது இருக்கக்கூடிய இடத்துல வந்து தண்ணி வந்து வத்தி போயிடலாம். தண்ணி வத்தி போயிடுச்சுன்னா அதெல்லாம் வசிக்க முடியாது, அதுக்கு சாப்பாடு இருக்காது, அது என்ன செஞ்சிடும், இறந்து போயிடும். அப்படியே அது இறந்து போகாம என்ன பண்ணும்னா அது பாடியை வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி மாத்திக்குது. எதெல்லாம் அதோடைய அன்ஃபேவரான கண்டிஷன் பாருங்க. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாகலாம் இல்ல குறைஞ்சு போகலாம். ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட், சாப்பாடு கிடைக்காம போகலாம். அந்த மாதிரி இருக்கும் போது அமீபா என்ன பண்ணுது அப்படின்னா வித்ட்ரா இட்ஸ் சூடோபோடியா. சூடோபோடியாங்கிறது எது? தோ ஆரமா போட்டு காட்டுற பாருங்க. இதுதான் சூடோபோடியா, ஓகேவா? பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல பொய்க்கால்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுது, உள்ள இழுத்துக்கிட்டு ஸ்ட்ரக்சரை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல மாத்துது. ஸோ இந்த சூடோபோடியாலாம் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் அமீபா என்ன பண்ணுதுன்னா அந்த சிஸ்ட சுத்தி ஒரு 3 லேயர்ல ப்ரொடெக்டிங் கவரிங்க வச்சுக்குது. இப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அமீபா வந்து எப்படி இருக்கும், இன்ஆக்டிவா இருக்கும். அது உயிரோட தான் இருக்கும். ஆனா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பாடுலாம் அதுக்கு இல்லைங்கிறதுனால ஒரு இன்ஆக்டிவ் கண்டிஷன்ல இருக்கும். அந்த இன்ஆக்டிவ் கண்டிஷனுக்கு பேர் தான் என்சிஸ்மெண்ட். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த என்சிஸ்மெண்ட் கண்டிஷன்ல அமீபா என்ன பண்ணும்னா அது உடம்புக்குள்ளேயே தானாவே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய குட்டி குட்டி அமீபாவை உள்ள உருவாக்கி வச்சிருக்கோம், ஓகேவா? அப்ப அந்த அன்ஃபேவரபிளான கண்டிஷன்ல இருந்து அதோட யங் ஒன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்குது, காப்பாத்திக்குது. அது உடம்புக்குள்ளே அது பத்திரமா வச்சுக்குது, ஓகேவா? எப்போ வந்து கண்டிஷன் ஃபேவரா ஆகுதோ அப்ப என்ன பண்ணும்னா அந்த சிஸ்ட் வால் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்ட் வால்ல பிரேக்கப் ஆயிடும். தண்ணியில ஊறி பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அது உள்ள இருக்க அந்த குட்டி குட்டி அமீபா எல்லாமே என்ன செஞ்சிடும்னா வெளியில வந்துடும். when condition become favorable, ஃபேவரபிளான கண்டிஷன் வரும்போது அமீபா என்ன பண்ணுதுன்னா மல்டிபிள் ஃபிஷன் மூலயமா நிறைய மைனூட் அமீபாவை அது உடம்புக்குள்ளேயே பத்திரமா ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேரு சூடோபோடியோஸ்போர் இல்லைன்னா அமீபுலே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அந்த அமீபாவோட அந்த சிஸ்ட் வால் இருக்கு இல்லையா, அந்த 3 லேயர் ப்ரொடெக்டிவ் கவரிங், அந்த சிஸ்ட் வால் என்ன பண்ணுதுன்னா தண்ணியை அப்சர்வ் பண்ணி பிரேக் ஆகும் போது அது உள்ள இருக்க அந்த யங் ஒன்ஸ் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருது, வெளியில வந்துடும். ஈச் வித் எ ஃபைன் சூடோபோடியா. அந்த வெளில வரக்கூடிய ஒவ்வொரு குட்டி அமீபாவும் என்ன இருக்கும், குட்டி குட்டியா அந்த சூடோபோடியா இருக்கும். சூடோபோடியா அந்த பொய்க்கால்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருக்கும். தே ஃபீட் அண்ட் க்ரோ ராபிட்லி டு லீட் அண்ட் இண்டிபெண்டன்ட் லைஃப். அந்த வெளில வரக்கூடிய அந்த குட்டி அமீபா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கும், இண்டிபெண்டா வளர ஆரம்பிச்சிடும்.